வணக்கம். இன்னைக்கு நம்ம நாய்ப்பாசம் அப்படின்ற சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கும் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அன்றும் காலை எப்போதும் போல் ராகவி கோடம்பாக்கம் மின்ரயில் நிலைய வாசல் நடைபாதையில் நளினமாக தன் பலூனாய் விரித்த ஆடையை தன் நளினமான கைகளால் அமுக்கிவிட்டபடி அமர்ந்த நொடியில் நடனதாரர்களே மெய்மறந்து ரசிக்கும் வசீகர துள்ளலுடன் அவள் அருகே தத்தித்தாவி வந்தது அந்த நொண்டினாய். ஆம், சற்றே குறைபாடு என்பதால் இந்த சின்னனா. அந்த வீதியில் தினமும் இரட்டிப்பாக கொண்டு இருக்கும் வாகன நெரிசல் சூழலில் ஸ்கூட்டர்கள், தள்ளுவண்டிகள் நடைபாதையில் ஓய்வாய் நிறுத்தப்பட்டிருக்க, அந்த காலையிலேயே தனது வௌவாவ் குரல் இசைக்கும் ஏற்ப நடனமாடியபடி ராகவி அருகே தாய்மடியை தேடி வரும் கன்றை போல் வந்து வாளை ஆட்டியபடி என் பிஸ்கட்டை தா என கண்கள் விரித்தபடி நாக்கையும் நீட்டியபடி ஏக்கத்துடன் பொறுமையாக காத்திருந்தது. ராகவியோ பிஸ்கட் பாக்கெட்டை அதைவிட பொறுமையாக பிரித்து கொண்டிருந்தாள். இது மணி, எங்கே அந்த சிம்பா என ராகவியின் கண்கள் சாலையின் இருபுறமும் வாகனங்களின் பகுதிகளிலும் தேடியது. இந்த மணி எப்போதுமே எப்படியோ தன் வருகையை பார்த்துவிடும். ஆனா பாவம் சிம்பா, அதன் பார்வை குறைந்து வருவதை சமீபமாகத்தான் ராகவியும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாள். ஒரு வழியாக சுவர் அருகே இருந்த விளக்கு கம்பத்தை கடந்து தனது 5 வயதை கடந்த முதுமையின் குறைபாடுகளை பற்றி கவலைப்படாது அங்கே ராகவை பிரிந்து கொண்டிருந்த பிஸ்கெட் பாக்கெட்டின் சலசலப்பை கேட்ட திசை நோக்கி தனது ஒய்யார நடையை சற்றே வேகமாக்கி சத்தம் போடாமல் வந்தான். ரயில் நிலையம் அருகே ஒரு ஆட்டோவால் ஏற்பட்ட விபத்தில் ஒரு கால் ஊனமாகி சூப்பராக இருப்பதால் மணியின் வௌவாவ் வலிமையாக ஒலிக்கும். அதில் மணிக்கு ஓர் பூரிப்பு உண்டு என்பதையும் ராகவி அறிவாள். விபத்துக்கு முன் வரை ஓர் தேயிலை கடையின் முன்பே நின்றவன் கார்டமம் டீயின் வாசனையும் மனித நேயமும் கலந்த அந்த இடத்தில் அவனது வாழ்த்துள்ளல் இசையை கேட்டு இளைஞனின் ஆட்டத்தை போல் ஆடியது. பிள்ளைகள் அவனை நேசித்தார்கள். பெரியவர்கள் கூட ஒரு பிஸ்கெட் கூடுதலாக தந்துவிட்டே செல்வார்கள். ஆனால் இப்போதெல்லாம் போனால் கொரோனா நோயாளியை பார்த்து தள்ளி நிற்பதை போல் இருப்பதை புரிந்து கொண்ட மணி நேரத்திற்கு மணி அடித்தாற்போல் வந்து தின்பண்டங்கள் தரும் ராகவியின் தயவால் வயிற்றுக்கு பசி என்ற பிரச்சனையே கிடையாது. தன் பூரிப்பை வாலாட்டி மகிழ்ச்சியோடு செல்ல குறைபால் தெரிவித்து மகிழ்வான். பூனைகளை துரத்தவோ பந்து பிடிக்கவோ முடியவில்லை. ஆனால் சிம்பா எதை துரத்துகிறோம் ஏன் என்பதெல்லாம் பற்றி ஏதும் தெரியாமல் மங்கள் ஒளியில் ஓர் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறோமே என்ற ஏக்கத்துடன் இருப்பது ராகவி மட்டுமே புரிந்து கொண்ட ஒன்றாகும். குறைபாடுகளை உலகம் புரிந்து கொள்ளாமல் இப்படி குறைந்து வாழ மறந்துவிட்டதே என உலகம் வசைப்படும் என்பதை கூட கண்டும் காணாமல் இருக்கும் சிம்பாவின் பரிதாபத்தை ராகவியால் உணர முடிந்தது எப்படி? சரி, அது எப்படி என நீங்களும் கேட்கலாம். அது உண்மையில் அண்டசாஸ்திர ரகசியம். ஏதாவது எனக்கு தெரிந்துவிட்டால் முதலில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் ரகசியத்தை சொன்னால் தலைவெடித்து சிதறும் என ஸ்டாச்சுட்டரி வார்னிங், சட்டப்பூர்வ எச்சரிக்கை இருந்தால் அதற்கான சட்டப்பூர்வ விடை அண்டசராசர கோர்ட்டில் கேட்டு தெரிந்து பிறகே கூறுவேன் என்பதை மனம் கணக்க கூறிக்கொள்கிறேன். ரேடியோவின் இசைக்கும் சாலை ஒலிகளின் தாள கட்டுப்பாட்டிற்கு கட்டுண்டு. திறம்பட வாழ்த்து கொண்டு இருக்கும் மணியின் குரலில் இருக்கும் வலி ஏதுமில்லை. வலிமை எப்படி, அதுவும் ஏன், எப்படி என கூற முடியாமல் தவிக்கிறேன். வேற நல்ல எழுத்தாளரின் கதைக்கு சென்றுவிடும் முன்பு சொல்ல நினைப்பது, மனதில் துணிச்சலும் வாழ்வில் இசையும் இருந்தால் நமக்கு ஓர் ராகவி கிடைப்பாள். உனைமை பரிமாறிய அன்னபூரணி தனது வாட்டர் பாட்டிலில் இருந்த நீர் ஒரு சிறு விளக்கு போல் இருந்து கல்லில் ஊற்றியும் மணியும் சிம்பாவும் குடித்துவிட்டு மிச்சம் வைத்ததை சாப்பிட சில காக்காக்கள் சிறகடித்து வர தயாராகின. அவர்களுக்கு பிஸ்கட் தீனியும் காத்து இருக்கின்றன. ராகவி என் பணி முடிந்தது என்ற பூரிப்புடன் முகத்தில் சிறு சலனத்தை வெளிப்படுத்தியபடி எழுந்து அருகாமையில் இருந்த நடை சக்கரத்தை நோக்கி புதிய எழுச்சி பெற்ற துள்ளலுடன் நகர்ந்தனர்.
சற்றே தொலைவில் நிற்கும் ஒருவர் ராகவி வரும் வரை அந்த லிஃப்டை நிறுத்தி வைத்தபடி புன்முறுவலுடன் பொறுமையாய் வா என சமிங்கை தந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.